வணக்கம் ரெஸ்லிங் வெறியர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஜான் சினா vs கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ஸ்லாம்ல நடக்கிற WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல என்ன நடக்க போகுது, அந்த மேட்சை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணலாம், அந்த மேட்ச்ல யார் வெற்றி பெற போறான்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த வருஷம் முதல் முறையாக 2025ல சம்மர் ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் 2 days மேட்சா நடக்க போகுது. ரெஸ்ல்மேனியா எப்படி 2 நாள் நடந்துச்சோ அதே போல சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 2 நாள் மேட்ச் நடக்க போகுது. அந்த 2 நாள் நடக்க போற சம்மர் ஸ்லாம் மேட்ச்ல ஒரு டேவோட மெயின் ஈவெண்டா ஜான் சினா vs கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் ரெஸ்ல்மேனியாவுக்கு ரீமேட்சா இங்க நடக்க போகுது. அதுலயே WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஹீல் டர்ன் பண்ற ஜான் சினா கோடி ரோட்ஸ் சமாளிப்பாரா, கோடி ரோட்ஸ் ஜான் சினா சமாளிப்பாரான்ற மாதிரி கேள்வியில நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நைட் ஆஃப் த சாம்பியன்ல கோடி ரோட்ஸ் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல கிளாண்டியேட்டர் வீழ்த்தி சம்மர் ஸ்லாமோட வாய்ப்பை பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து ஒரு ரீமேட்ச்ன்றதுனால வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பி விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட்டும் நெருங்கிட்டு இருக்கிறதுனால ஜான் சினாவோட ஒரு ஃபைனல் மேட்சாக கூட இருக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஜான் சினாவுக்கு வீழ்த்தி கோடி ரோட்ஸ் மீண்டும் சாம்பியன் ஆவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு தான் கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் வந்து இப்போதைக்கு வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல தோத்துட்டு வெளில போயிருக்க ராண்டி ஆர்டன் இப்போதைக்கு வரமாட்டாரு. மீண்டும் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வரும்போது ஒரு பயங்கரமான ஹீல் டர்னாக வர போறாரு. ஹில்டனை வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண போறாருன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதுக்கான செய்கை தான் ராண்டி ஆர்டன் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் ஆஃப் சாம்பியன்ல ராண்டி ஆர்டன் தோத்ததுக்கு அப்புறம் கீழே நின்று கோடி ரோட்ஸ் ஒரு மாதிரியா பார்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல வந்து கோடி ரோட்ஸுக்கு எகெயின்ஸ்டா ராண்டி ஆர்டன் உள்ள வந்து ஆர்கேவை போட்டு அடிச்சு போட்டு போலான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலவே கோடி ரோட்ஸ் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை விட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ் WWE விட்டே போக போறாரு. ஏன்னா ஹாலிவுட் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறாரு, அதாவது ஒரு பிலிம்ல ஒர்க் பண்ண போறாரு. அந்த படம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அந்த படத்துல கோடி ரோட்ஸ் இந்த கேரக்டர் தான் பண்ண போறாரு, பக்கத்துல உள்ள கேரக்டர். இந்த படத்துக்கு ஏற்கனவே WWE ரெஸ்லரான ரோமன் ரிங்ஸ் இந்த படத்துல புக் செய்யப்பட்டிருக்காரு. அதனால இந்த மேட்ச் கோடி ரோட்ஸ் தோக்கும் பட்சத்தில் WWE விட்டு ஹாலிவுட்டோட இந்த படத்துக்கு பேரலாம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற படத்துக்கு போகலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனாலவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால கோடி ரோட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டில் இந்த படம் புக் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிட்டு அவர் ஷூட்டிங் ஷெடியூல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஜான் சினா ரீட்டைன் பண்ணி சாம்பியன்ஷிப்பை இன்னும் கொஞ்ச நாள் வச்சுக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.